திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் மூலம் திருநங்கைகளின் விவரங்களை பதிவு செய்து அடையாள அட்டை வழங்குதல், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை, ஆயுஷ்மான் பாரத் அட்டை ஆகியவற்றினை வழங்கிட ஏதுவாக சம்பந்தப்பட்ட துறைகள் ஒருங்கிணைந்து சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் 37 திருநங்கைகளுக்கு தேசிய அடையாள அட்டைகள், 15 திருநங்கைகளுக்கு ஆதார் திருத்தம், 3 திருநங்கைகளுக்கு ஈஸ்ரம் அட்டை பதிவுகள், 1 திருநங்கைக்கு ஆயுஷ்மான் அட்டைகள் பெற விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் முறையாக திரு கோகுலகிருஷ்ணன் என்ற திருநம்பிக்கை கல்வி தகுதியின் அடிப்படையில் மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பணி நியமன ஆணையினை மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் வழங்கினார். மேலும் இம்முகாமில் வேலைவாய்ப்பை வேண்டி திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் விண்ணப்பம் வழங்கினர். முதியோர் உதவி தொகை பெற மனுக்கள் பெறப்பட்டது. இம்முகாமில் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி விஜயராணி, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜெகவீர பாண்டியன், துணை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் இளையவேந்திரன், துறை சார்ந்த அலுவலர்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.